நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி சூத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமென். ஆமா, நம்ம 3வது மாசத்துல தேவன் நம்மள கிருபையாய் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சூத்திரம். இந்த 3வது மாசத்துல கூட ஆவியானவர் நம்மளை ஒரு கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்க வல்லவர், மனதிற்குமானவர். அதுக்காக கர்த்தருக்கு கோடி கோடி சோத்திரம். ஏசப்பாவோட வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையினுடைய பூஸ்ட், பலன், சக்தி. நம்மளை சோர்ந்து போக விடாமல், நம்மளை முன்னேற செஞ்சு விசுவாசத்தில் வளர, எப்பவும் நம்பிக்கையில் தளராமல் இருக்க, இது நம்மளுக்கு ஒரு டேப்லெட், சத்து, டானிக் எல்லாமே ஏசப்பாவோட வார்த்தைகள். ஏன்னா ஏசப்பா தான் வார்த்தையாக இருக்காங்க. அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு ஆவியானவராய் நம்ம ஜீவனோட கலந்துருக்காங்க. அதுக்காக கோடி கோடி சூத்திரம். ஏசப்பாவை துதிச்சு துதிச்சு பாடி மகிமைப்படுத்துறது நம்முடைய இந்த உலகத்துல நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனா நம்ம எப்பெல்லாம் தேவனுக்கு நேரத்தை கொடுத்து அவரை துதிச்சு அவரை பாடி அவர் நன்மைகளையும் அவர் அதிசயங்களையும் அவர் அற்புதங்களையும் அவருடைய மனதுருக்கத்தையும் நம்ம தியானிச்சு அவரை பாடி துதிக்கும் போது, வேதத்தை வாசிக்கிறது மூலியமா அவர் நம்மளோட பேசுறத கேட்கும் போது, ஜபிக்கிறது மூலியமா நாம அவரோட பேசுறோம் இல்லையா, இது மட்டும்தான் இந்த உலகத்துல ஏசப்பா கிட்ட நம்ம கொடுக்கற நேரம் மட்டும்தான். நம்ம அதுல நமக்கு சந்தோஷமும் கிடைக்கும், அதுல தைரியமும் கிடைக்கும், அதுல நம்மளுக்கு விசுவாசம் பெருகும், அதுல ஜெயம் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. முழுசா ஏசப்பா கிட்ட முழு யாராலையும் கொடுக்க கூடாத, யாராலையும் எடுக்கக்கூடாத சமாதானம் மட்டும் இல்ல, லவ் கூட ஏசப்பா கிட்ட நமக்கு கிடைக்குது. அதுக்காக கர்த்தருக்கு கோடி கோடி சூத்திரம். இதை தான் நம்ம ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க கிட்ட நம்ம பார்க்குறோம். வாலிப வயசு. எனக்கு இன்னும் ஒன்று ஆச்சரியம்னா, நமக்கு ஏசப்பா ரத்தம் சிந்தி காணக்கூடாத இறைவன் மனிதனாய் நமக்காக ஜீவனை கொடுத்து, நமக்காக அடிக்கப்பட்டாங்க, பாடுபட்டாங்க, நமக்காக அவமானப்பட்டாங்க, நம்ம பாவத்துக்காக அவங்க பாவமானாங்க, நம்ம சாபத்துக்காக, நம்ம தரித்திரத்துக்காக, நம்மளுடைய வியாதிக்காக, நம்ம அதோடைய அடிமைதனத்துக்காக, இது எல்லாத்துக்காக தேவன் நம்மளுக்காக நம்ம தண்டிக்க வேண்டிய இடத்துல, நம்ம பாடுபட வேண்டிய இடத்துல, நம்ம அசிங்கப்பட வேண்டிய இடத்துல, நம்ம வெக்கப்பட வேண்டிய இடத்துல ஏசப்பா நமக்காக அந்த இடத்துல இருந்தாங்க. அதனால நமக்கு ஏசப்பா மேல அதிகமா அன்பு வருது இல்லைங்களா. ஆனா நம்ம பழைய ஏற்பாட்டுலாம் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல படைத்த தேவனா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஏசப்பாவோட தன்மையை விட, ஆவியானவரோட தன்மையை விட நம்ம வேதத்துல படிச்சாக்கா ஏசப்பா கோபம் தான் பயங்கரமா இருக்கு, ஆவியானவர கோபம் அதை விட பயங்கரமா இருக்கு. நம்ம பிதாவினுடைய கோபம் பயங்கரமா இருந்தாலும் அதுக்கு அதிகமா அவருடைய மனதுருக்கம், அன்பு அளவில்லாம இருக்கிறத நான் பாடிச்சு ஆச்சரியப்பட்டேன். அப்படி இல்லைன்னா தேவன் மனிதனா பிறந்து வராதுக்கு முன்னாடியே யோவால எப்படி நேசிக்க முடிஞ்சது? ஒரு கொடுத்தாரு எடுத்தாருன்னு எப்படி சொல்ல முடிஞ்சது? கர்த்தருக்கு சோத்திரம் கூட அப்பா கூட எப்படி அவரை துதிக்க முடிஞ்சது? எப்படி ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தெரியாத ஒரு இடத்துக்கு எப்படி அவரால் போக துணிய முடிஞ்சது? அவரை பார்த்ததுல, ஒரு பேசுற பேச்சுல அந்த அன்பு பேசுற பேச்சுல அந்த அன்பு இல்லைன்னா கண்டிப்பா அதெல்லாம் வந்திருக்க முடியாது. அவங்க
அப்படியே நம்ம தொடர்ந்து எல்லாரையும் பார்த்துட்டே வரோம். நம்ம ரொம்ப வியக்கத்தக்கது என்னன்னா, நான் தானியேல் 3ல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள பார்த்தா 3:14 படிக்கிறேன். நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? பாருங்க, இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூர் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்கள் ஆகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இந்த கீத வாக்கியங்கள்லாம் ஓதப்படும் போது நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்க வணங்கணும். அது தப்படி வணங்கலன்னாக்கா என் கையில தப்பு வைக்கிற அந்த தேவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வாலிப பிள்ளைங்க கிட்ட 3 பேர்கிட்ட கேக்குறாங்க. இங்க பாருங்க, இதை படிங்க. அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா போயிட்டு ஒன்று சொல்றாங்க பாருங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க? இந்த காரியத்தை குறித்து உனக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. 2 லாங்குவேஜ் இருக்கு பேசுறது இல்ல. ராஜாவே, நாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது ராஜாவே, எங்க இதுல நாங்க பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லல. அதெல்லாம் செய்ய அவசியம் இல்லை. நீ கேட்கறதுல உத்தரவு சொல்ல அவசியம் கிடையாது. எங்களை அவர் தப்பு வைப்பாரு. தப்பு வைக்கலன்னா கூட நீ வச்சுக்கிற சிலையை வணங்க மாட்டோம். நாங்க வணங்க மாட்டோம்னு உனக்கு தெரிஞ்சிருக்க கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு என்ன போல்டா, என்ன தைரியமா அவங்க 3 பேரு சொல்றாங்க. நீங்க கேக்குறதுக்கு உத்தரவு சொல்ல அவசியமும் இல்ல. எரிகிற அக்னி சூளைக்கும் சரி, உங்க கைக்கும் சரி, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவரா இருக்கிறாரு. அப்படி தப்புவிக்க வல்லவரா இல்லைன்னு தப்பிவிக்கலன்னா கூட நீங்க நிறுத்தின சிலைய நாங்க தெய்வமா நினைச்சு வணங்க மாட்டோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குங்கன்ற. நீங்க அதை தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான். செம்ம கோபம். எல்லாரும் முன்னாடியும் மிகப்பெரிய ஒரு ராஜா, இந்த சாம்ராஜ்யக்கு அவன மாதிரி ஒரு ராஜா இல்ல, அவன் முன்னாடி அவங்க சொல்றத கேட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கமாவது இவனுக்கு செம்ம கோபம். செம்ம கோபம் 7 மடங்கு ஜாஸ்தி பண்ணடா. அவனை காமிச்சிக்கணும்ல ராஜாவாச்சு. 7 மடங்கு ஜாஸ்தி பண்ண நெருப்பு தீய அனலை ஜாஸ்தி பண்றது மட்டும் இல்லாம 21 பாருங்க, அனல் அடிச்சு தூக்கி போடும் போதே செத்து போயிட்டாங்க, கருகி போயிட்டாங்க இவங்க. ராஜா பாக்குறான். போட்ட உடனே திடீர்னு ஏஞ்சி பிரமிச்சு ஏஞ்சி நிக்கிறான். ஏஞ்சிச்சோடனே எத்தனை பேர் நான் போட்டீங்க? ராஜா கேக்குறான் மந்திரிங்களை பார்த்து, பிரதானிகளை, எவ்வளவு பேரடா போட்டீங்க? உள்ள 3 பேர் தானே போட்டீங்க நீங்க? ஆமா 3 பேர் தான் போட்டு 4 பேரா இருக்கிறாங்களாங்க. அவங்களுக்கு எதுவுமே அவங்கள வாக் பண்றாங்க நெருப்புல, அத உலாவுறாங்களாம். 4 பேரா வாக் பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. 4வது ஒரு ஆள் பார்த்தாக்கா தேவ சாயல மாதிரி இருக்கு அப்படின்னு. என்ன இதெல்லாம் நம்ம தேவன் எவ்வளவு மகத்துவமான பாருங்களா, எவ்வளவு அதிசயமானவர் பாரா. அத படிச்சுட்டு நம்மெல்லாம் வேதத்துல இருக்குல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் தேவன் நம்ம தேவன் தான் கர்த்தரன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது இல்லையா? நம்ம தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிறது நம்ம பாக்கியம், நம்ம ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிறது நம்ம பாக்கியம். நம்மள மாதிரி ஒரு பாக்கியமானவங்க உலகத்துல
யாரும் இருக்க முடியாது. அதாவது ஏசப்பாவுக்காக நம்ம எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமா இருக்கிறோமோ, சரீரத்தையே அக்னிக்கு ஒப்பு கொடுக்குறாங்க பாரு. எந்த அளவுக்கு தேவனை அவங்க நேசிச்சிருந்தா, அவரை நம்ம தேவனை அவங்க புரிஞ்சிருந்தாக்கா, எந்த அளவுக்கு கர்த்தரை அவங்க ஆழமா புரிஞ்சிருந்தா, அவங்க கண்ணு முன்னாடி 7 மடங்கு எரியிற அக்னிக்கு கொஞ்சம் கூட பயப்படாத பாரு. நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. தூக்கி போடுற ராஜாவை பார்த்து அப்படின்னு என்ன போல்டா, என்ன தைரியமா அவங்க 3 பேர் சொல்றாங்க. நம்ம கூட அப்படிதான் இருக்கணும். தேவ விஷயத்துல மற்றவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சரி விட, இந்த ஒரு வாரம் தானே, சர்ச்சுக்கு போகலன்னா பரவாயில்ல, நாளைக்கு போகலாம். சரி விட, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இதில் என்ன இருக்கு, ஜெபிக்கிற டைம் விடலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம தேவனுக்கு ஒரு நேரம் பிரதிஷ்டை பண்ணாக்கா அந்த நேரத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதுலலாம் நம்ம அவர் அன்பை நம்ம தெரிஞ்சுக்கினாதான் அதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். அது மாதிரி எல்லாம் இருந்து பாருங்களாம். ஆனால் அடி விழுந்தா அவமானம் வர மாதிரி தான் தெரியும், அசிங்கம் வர மாதிரி தெரியும், பயமாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு அந்த பக்தி வைராக்கியம், அது எப்படி தான் எனக்கு சாமி விஷயத்தில் அது எப்படி தான் தைரியம் வரும்னு தெரியாது எனக்கு. உண்மையாகவே என்ன ஒரு பயப்படுறவ தான் நான். ஒரு 2 பேர் இருந்தால் பேச தெரியாது எனக்கு, பேச வராது. உண்மையாகவே ரொம்ப ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா இல்லை, ஜாஸ்தி பேச மாட்டேன். சாமி விஷயத்துல மாத்திரம் அது எப்படிதான் அந்த 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 எப்படிதான் அந்த பவர், அந்த ஆனா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரே காரணம் நம்ம ஏசப்பாவை ஆழமா அன்பு செய்யறது, அவர் ஆழமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுதான் நம்ம ஏசப்பாவோட அவ்வளோ பக்தி வைராக்கியமா இருக்க. எந்த ஆதாயத்துக்காகவும் எந்த நன்மைக்காகவும் தேவனை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட இப்படி ஒத்து போனாக்கா இதனால நமக்கு லாபம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், அதை ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன். அப்பா கிட்ட இல்லாம மற்றவங்க கிட்ட வர இன்பமோ பணமோ உயர்வோ குப்பை மாதிரி சர்வசாதாரணமா தள்ளிட்டு போவேன். நான் கஷ்டப்படுவேன், கஷ்டம் வரும், ஆனாலும் சந்தோஷமா இருக்க முடியும். அந்த கஷ்டத்துல தேவன் நம்மளுக்கு அதிசயத்தை செய்யறத சொல்ல தெரியல. ஏசப்பாக்காக வருகிற லாபமோ நல்ல மேன்மையோ வசதியோ இதெல்லாம் சர்வசாதாரணமா நம்ம விட்டுறோம்ல தேவனுக்காக. அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனாலும் அந்த அந்த விசுவாசம், தேவன் மேல ஒரு விசுவாசம், வார்த்தையின்படி நடக்கிறோம், நம்ம வார்த்தையின்படி நம்ம வாழ்றோன்ற ஒரு 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 தைரியம் நம்மளுக்கு வரும். அந்த அந்த நேரத்தில் ஏசப்பா அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க பாரு. ஐயோ, அந்த வார்த்தையினால விவரிச்சு சொல்ல முடியாது. அப்பா, அந்த மாதிரி அதிசயங்கள். இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தேவன் அக்னி நடுவில் அவங்க கூட ஜாலியாக வாக் பண்ணி ஏன்னா ஜாலியாக பேசின்னு போயிருந்திருப்பாரு இல்லை, என்ன பேசியிருந்திருப்பாரு, சூப்பர், நீங்கள் என்னை ரொம்ப கவர்ந்துட்டீங்க, நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற ஒரு அளவில்லாத நம்பிக்கை, என் மேலே வச்சிருக்கிற அளவில்லாத விசுவாசம், பக்தி, வைராக்கியம், அன்பு நினச்சி நான் உங்களை மெச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணியிருப்பாரு, சந்தோஷப்படுத்தியிருப்பாரு இல்லைங்களா? அவங்கள ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணியிருப்பாரு உள்ள இல்லையா? அது அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பூந்தோட்டத்தில் அழகா அவங்களுக்கு வாக் பண்ணி வந்த அந்த அனுபவம் என்ன மாதிரி இருந்திருக்கும் பாருங்க இல்லைங்களா? நினைச்சு பார்த்துருப்பாங்க அவங்க. தேவ அக்னியில் அவங்க கூட பேசியிருப்பாங்கன்னு என்ன ஆச்சரியப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஐயோ, அது விவரிச்சு சொல்ல முடியல என்னால்.
ச்சே, நம்ம ஏசப்பா மாதிரி நல்ல தெய்வம், பவர்ஃபுல் தெய்வம், ஆச்சரியமான தெய்வம், வார்த்தைகள் இல்லை அவரை விவரித்து மகிமைப்படுத்தி புகழ்ந்து பேச வார்த்தைகள் இல்லை. முடியலங்க ஏசப்பா அன்பு. நம்மளாம் எவ்வளோ பாக்கியம் பெற்றவங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் கூட தயங்காமல் ஏசப்பாவுக்காக நம்ம அப்படியே நிற்கணும். அதனால தான் ஏசப்பா சொல்லுவாங்க லூக்கால 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் சொல்லுவாங்க, ஒருவன் என்னை பின்பற்றினால் தன்னையே வெறுத்து வரணும், தான் சிலுவையை சுமந்து வரணும், அப்போ தான் அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியும் இல்லைங்களா. தகப்பனையோ தாயோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ வீட்டையோ நிலத்தையோ சகோதரனை சகோதரிய பிள்ளைகளை இல்லைங்களா இதெல்லாம் விட்டு தன்னையே வெறுத்து சிலுவை எடுத்து என் பின்னாடி வர முடியுமா உங்களால்? அப்படி போனால் என்ன மாதிரி மகிமை தெரியுமா? விவரித்து சொல்ல முடியாது இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம விட்டுடக்கூடாது. உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போயிட்டாக்கா எதனால சாரமாக்கப்படும்? அதனால எந்த யூஸா? உப்புல டேஸ்ட் இருக்கிற வரலையும் தான். உப்புல டேஸ்ட் போயிடுச்சுன்னா அது வந்து குப்பையில் தானே தெருவில் கொட்டுவாங்க, குப்பையில் கொட்டுவாங்க, மிதிக்க தானே யூஸ் ஆகும். அதான் தேவன் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கர்த்தருக்காக விடுறதுதான் உப்பு மாதிரி. சாரமுள்ள உப்பாக இருக்கணும் நம்ம இல்லைங்களா. நம்மளே நம்மளை வெறுத்தாதான் சாரமுள்ள உப்பு. ஏசப்பா சிலுவை சுமந்து ஒரு பின்னாடி போகிறது தான் சாரமுள்ள உப்பு. அல்லேலூயா. ஆமே. நம்ம பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு ஒளியாகவும் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாங்க. அது ஒரு நாளும் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் இழந்துடக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் ஏசப்பா நம்மளை எல்லாருக்கும் சுவை உள்ள நல்ல உப்பா, உலகத்துக்கு நல்ல, மற்றவங்களுக்கு நல்ல வெளிச்சமா, நம்மளால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பூஸ்டா. ஒளினாக்கா நம்மளால் ஏசப்பாவை ஜனங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உப்பாக இருந்து தெரிஞ்சுக்கணும், ஒளியாக இருந்து தெரிஞ்சுக்க தேவன் நம்மளுக்கு இந்த மாதம் கிருபை செய்வாங்க. இந்த ஒரு மாதத்துக்கல்ல, நம்ம வாழ்நாளெல்லாம் அப்படி இருக்கணும் தான் தெய்வ சித்தம். தேவனுடைய பிள்ளைகள் எப்பவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்குது. சாரமற்று போகவோ ஒளியற்று போகவோ நம்ம விடாமல் நம்ம வந்து எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்க ஆவியானவர் நம்மளுக்கு கிருபை செய்வாங்க. அதுக்காக ஏசப்பா கொடி சோத்திரம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற அவங்கள மாதிரி எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பாவை அந்த பக்தி வைராக்கியம், அந்த நேச வைராக்கியம் ஏசப்பா மேலே நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த தூக்கி போடுற வரலையும் எந்த ஒரு மாற்றம் இல்லை இல்லைங்களா. தூக்கி போடுற வரலையும் எந்த மாற்றம் இல்லை. தூக்கி போட்டுட்டதுக்கு அப்புறம் தான் ஏசப்பா அகெயின்ல இருக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு இருக்கிற வேதனையில், கஷ்டத்தில், கண்ணீரில், அவமானத்தில், வியாதியில், இது எப்படி இது நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அதில் வந்து ஏசப்பாவோட அன்பை சந்தேகப்படாம விசுவாசமா இருந்து பாருங்களா, அது அப்படி தலைகீழையா மகிமை. நம்ம எதிர்பார்க்கறத விட 1000 மடங்குல கோடி மடங்கு நன்மைகள் அதிசயங்களை தேவன் நம்மளுக்கு செய்வாங்க. அந்த அனுபவம் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் அந்த அனுபவத்தை பார்த்துருங்களா, வாழ்நாளெல்லாம் கர்த்தரை எந்த விதத்துலையும் நீங்கள் விடணுன்ற ஒரு டாட் கூட உங்களுக்கு நினைப்பு வராது எந்த சூழ்நிலையிலும். அதனால் கர்த்தருக்குள் எப்போவுமே நம்ம அவருடைய அன்பை சந்தேகப்படாமல் எப்பவும் ஏசப்பா கிட்ட விசுவாசத்தை தளர விடாமல் விசுவாசத்துக்குள்ளே வளர
ஆவியானவர்களுக்கு கிருபை செய்வாங்க. ஏசப்பா சீக்கிரம் வந்துன்னு இருக்காங்க. நம்ம ஆயத்தமாகவும் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானமும் நம் அனைவரோடும் ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென்.